ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 இல்லை டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை நான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு இங்கிலீஷ் கிராமர் அவ்வளோவா வராது, நான் இனிமேல் தான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்க போகிறேன் அப்படின்றீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்லைடை பாருங்கள். வென் மைண்ட் இஸ் வீக், சிச்சுவேஷன் இஸ் அ ப்ராப்ளம். வென் மைண்ட் இஸ் பேலன்ஸ்ட், சிச்சுவேஷன் இஸ் அ சேலஞ்ச். வென் மைண்ட் இஸ் ஸ்ட்ராங், சிச்சுவேஷன் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம மனசு வீக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சூழ்நிலைகள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு தெரியும். அதுவே நம்மளுடைய மனசு ஒரு சீரானதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சிச்சுவேஷன்லாம் ஒரு சேலஞ்ச். அதுவே நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த சிச்சுவேஷன் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போவுமே நம்ம ஸ்ட்ராங் மைண்டோடு இருக்கணும். இந்த பாசிட்டிவ் தாட்டோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கொஸ்டின் டேக். மேலோட்டமாக பார்த்தா இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது ரொம்ப ஈஸியானதாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது உள்ளே போய் பார்க்கும்போது தான் நம்ம எந்தெந்த விஷயத்தில் சின்ன சின்ன தவறுகள்லாம் நம்ம செய்து நம்ம மார்க்கை இழக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு புரியும். இன்றைக்கி இந்த கொஸ்டின் டேக் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாமா? கொஸ்டின் டேக் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு வாக்கியத்தினுடைய முடிவில் கேட்கப்படக்கூடிய சிறிய கேள்வி அதான் கொஸ்டின் டேக். நம்ம பேசும்போது அந்த வாக்கியம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கேள்வி நம்ம கேட்போம், அதுதான் கொஸ்டின் டேக். எக்ஸாம்பிள் பாருங்கள். He finished the test, didn't he? She doesn't go to the temple, does she? அதாவது he finished the test அப்படின்றது இந்த வாக்கியத்தை நம்ம பேசிட்டு கூடவே ஒரு கேள்வி கேட்குறோம், didn't he அப்படின்னு கேட்குறோம். அடுத்து she doesn't go to the temple அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பேசிட்டு கூடவே ஒரு கேள்வி does she அப்படின்னு கேட்குறோம். அதாவது இதுக்கு பொருள் என்ன? he finished the test அப்படின்னா அவன் டெஸ்ட்டை முடிச்சிட்டான் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த கேள்வியை நம்ம கேட்குறோம். அடுத்தது she doesn't go to the temple, அவள் டெம்பிளுக்கு போல தானே, போனாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம். இது அவள் போனாளா போலியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம். அதாவது இந்த கொஸ்டின் டேகை ஆஸ்கிங் சம்ஒன் டு அக்ரி வித் அஸ், அதாவது நம்ம கூட பேசிகிட்டு இருக்கவங்கள நம்மளுடைய கருத்தை ஒத்துக்க வைக்கிறதுக்காக கேட்குற ஒரு கேள்வி. அடுத்தது செக்கிங் இஃப் சம்திங் இஸ் ட்ரூ. அடுத்தது இன்னும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உண்மையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. இதுக்காக தான் நம்ம இந்த கொஸ்டின் டேகை யூஸ் பண்ணுறோம். இந்த கொஸ்டின் டேக் அப்படின்னாலே சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, அந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். அடுத்தது அந்த வாக்கியத்தில் உள்ள வேர்ப் அல்லது பி வேர்ப் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது பி வேர்ப் இல்லைனா மெயின் வேர்ப் அது எது இருக்குது அதில், அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த வாக்கியம் நேர்மறை வாக்கியமா, அதாவது அது பாசிட்டிவ் சென்டென்ஸா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த வாக்கியம் எதிர்மறை வாக்கியமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது நேர்மறை வாக்கியமா அல்லது எதிர்மறை வாக்கியமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நேர்மறை வாக்கியம்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்தது அந்த வாக்கியத்தினுடைய நவுன் இருக்கு இல்லையா, முதல்ல நவுன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த நவுனை நம்ம ப்ரொனவுனாக மாற்றணுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது அந்த வாக்கியத்தில் ஒரு நவுன் இருந்துச்சுன்னா அதை கொஸ்டின் டேக்கில் ப்ரொனவுனாக அதை நம்ம மாற்றணும். அடுத்தது எப்போவுமே கொஸ்டின் டேக் கான்ட்ராக்டட் ஃபார்மில் தான் பயன்படுத்தணும். அதாவது டு நாட் அப்படின்னு இந்த கேள்வி கேட்கக்கூடாது, டோன்ட். டஸ் நாட் அப்படின்னு கேட்கக்கூடாது, டசன்ட். டிட் நாட் அப்படின்னு கேட்கக்கூடாது, டின்ட் அப்படின்னு கேட்கணும். இதுதான் நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சுருக்கமாக சொல்கிறது. டு நாட் அப்படின்றதுடைய கான்ட்ராக்ஷன் டோன்ட், டஸ் நாட் அப்படின்றதுடைய கான்ட்ராக்ஷன் டசன்ட், டிட் நாட் அப்படின்றதுடைய கான்ட்ராக்ஷன் டிடன்ட் அல்லது டின்ட். இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் டேகோடைய ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் நெகட்டிவ் டேக். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், அது பக்கத்தில் ஒரு கமா போட்டுட்டு அந்த கேள்வி நெகட்டிவில் நீங்கள் கேட்கணும். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கேள்வி நெகட்டிவில் கேட்கணும். அது எப்படின்னாக்கா ஆக்ஸிலரி வேர்ப் ப்ளஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட்.
அந்த கேள்வி எப்படி இருக்கணும்னாக்கா, இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து இந்த ஆக்ஸிலரி வேர்ப் அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மெயின் வேர்ப் ஒன்று இருக்கும். அந்த வேர்பு கூட நாட் போட்டு இந்த சப்ஜெக்ட் முதல்ல வருது இல்லைங்களா, அந்த சப்ஜெக்டை போடணும். ஒரு கொஸ்டின் மார்க்கோட நம்ம முடிக்கணும். இது ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர். அடுத்தது பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் கமா பாசிட்டிவ் டேக். அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது எதிர்மறை வாக்கியமாக இருக்கும். அது எதிர்மறை வாக்கியம் கமா பாசிட்டிவ் டேக். டேக் எதில் இருக்கணும்? பாசிட்டிவ் நேர்மறையில் டேக் இருக்கணும். அது எப்படின்னாக்கா ஆக்ஸிலரி வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட். இதில் வந்து நாட் நம்ம போடக்கூடாது. அதாவது நம்ம பேசுகிற வாக்கியம் வந்து நேர்மறை வாக்கியமாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவில் இருக்கணும். கொஸ்டின் டேக்கில் நாட் இருக்கணும். நம்ம பேசுகிற வாக்கியம் எதிர்மறை வாக்கியமாக இருக்குது, இதிலையே நாட் இருக்குது அப்படின்னா கொஸ்டின் டேக்கில் நாட் இருக்கக்கூடாது. கொஸ்டின் டேக் பாசிட்டிவ் டேக்காக இருக்கணும். இதுதான் வந்து கொஸ்டின் டேக்குடைய மெயின் இம்பார்ட்டண்ட் திங் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ ப்ரனவுன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படின்னா என்ன? நவுனை மாடிஃபை பண்ணுற வேர்டு தான் ப்ரனவுன். இப்போ வந்து நவுன்னா உங்களுக்கு தெரியும், ஆல் த நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், திங்ஸ், அனிமல்ஸ், பிளேசஸ், இது எல்லாமே நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த ஒரு மனுஷனுடைய பேர் இருக்குன்னா அதை மாடிஃபை பண்ணுறது இன்னொரு வார்த்தை. இப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த பேரையே நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அடுத்தடுத்த சென்டென்ஸில் ராதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், ராதா இஸ் ஸ்டடிங் இன் 10th ஸ்டாண்டர்ட், ராதா ஹேஸ் காட் குட் மார்க்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ராதா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள், ஷீ இஸ் ஸ்டடிங் இன் 10th ஸ்டாண்டர்ட், ஷீ ஹஸ் காட் குட் மார்க்ஸ் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ராதாக்கு பதில் நம்ம என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஷீ அப்படின்ற ஒரு ப்ரொனவுனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த ராதாவை வந்து இந்த ஷீன்றது மாடிஃபை பண்ணுது. ராதாவுக்கு பதிலாக நம்ம ஷீன் யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ப்ரொனவுன். அது என்னென்ன ப்ரொனவுன் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாருங்கள். ஹீ, ஷீ, இட், தே, தெம், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. இந்த ப்ரொனவுன்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் சிலது. இதெல்லாம் இதில் நான் சிலது கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஆணுடைய பேர் ராஜேஷ் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். நம்ம டேக்கில் வந்து திருப்பி ராஜேஷ்னே எழுதக்கூடாது. டசன்ட் ராஜேஷ், டென்ட் ஹீ, டின்ட் ராஜேஷ் அப்படின்லாம் நம்ம என்னக்கூடாது, எழுதக்கூடாது. அதுக்கு பதில் ஹீ அப்படின்றத போடணும். இதுதான் ப்ரொனவுன். அடுத்தது ஒரு வேளை திலகா அப்படின்னு பேர் இருக்குன்னு வைங்களேன். அப்போ டேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? திலகான்னு போடக்கூடாது. அதுக்கு பதில் ஷீ அப்படின்ற ப்ரொனவுனை போடணும். ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ராஜேஷ் அண்ட் திலகா அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டேக்கில் தே அப்படின்ற ப்ரொனவுனை போடணும். அடுத்தது த டாக், த பாக்ஸ், த ட்ரீ, இந்த மாதிரியெல்லாம் இந்த நம்மளுடைய பேசுகிற ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அப்போ வந்து டேக்கில் இட் அப்படின்னு போடணும் இல்லைங்களா. இதுதான் வந்து ப்ரொனவுன். அதாவது நவுனை மாடிஃபை பண்ணுற வேர்டுக்கு தான் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டின் டேக் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் கொஸ்டின் டேக், இது ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னாக்கா அது நேர்மறை வாக்கியம். அதில் வந்து கேள்வி இந்த டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். டேக்கில் வந்து நாட் அப்படின்றது இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ வென்ட் டு த சர்ச், இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா. அவன் சர்ச்சுக்கு போனான் அப்படின்றது ஒரு நேர்மறை வாக்கியம். இதுக்கு டேக் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து டின்ட் ஹீ அப்படின்னு இருக்குது. டேக் எப்படி இருக்குது? டின்ட் ஹீ. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பேசுகிற ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம டேக்கில் வந்து நாட் அப்படின்னு போட்டு டேக் நம்ம வந்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். அதாவது ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இருக்கும், கொஸ்டின் டேக்கில் நாட் இருக்காது. நாட் இருந்தால் அது நெகட்டிவ், நாட் இல்லைன்னா அது பாசிட்டிவ், நேர்மறை. நாட் இல்லைன்னா அது நேர்மறை வாக்கியம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ டின்ட் கோ டு த சர்ச், அவன் சர்ச்சுக்கு போகவில்லை. அதுக்கு எப்படி டேக் பாருங்கள், டிட் ஹீ அப்படின்னு கேட்குறோம். இப்போ இந்த டிட் ஹீல நாட் இல்லை இல்லைங்களா. இதே மேலே பாருங்கள், ஹீ வென்ட் டு த சர்ச், அவன் சர்ச்சுக்கு போனான். டின்ட் ஹீ அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது ஹீ டிட் நாட் கோ டு த சர்ச், அதாவது ஹீ டின்ட் கோ டு த சர்ச், டிட் ஹீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இதுதான் வந்து கொஸ்டின் டேக்கோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து இந்த ப்ரொனவுன்ன்றது எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். நவுன் சேஞ்சஸ் இன்டு ப்ரொனவுன், அதாவது நவுன் வந்து எப்படி ப்ரொனவுனாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்.
யூ ஆர் அ டீச்சர், ஆரண்ட் யூ அப்படின்னு கேட்குறோம். இப்போ யூ அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அந்த டேக்கில் வந்து ப்ரொனவுன் எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அந்த யூவை எடுத்து போட்டுருவோம். நீங்கள் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? யூ ஆர் அ டீச்சர், ஆரண்ட் யூ, நீ டீச்சர் தானே அப்படின்னு கேட்குறது இது இல்லைங்களா? அதுவே வந்து மாலா இஸ் அ டீச்சர், இஸ்ன்ட் ஷீ அப்படின்னு கேட்குறோம் பாருங்கள். இப்போ மாலாக்கு பதில் இந்த டேக்கில் நம்ம எந்த ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஷீ அப்படின்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ணி கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறோம். அப்போ மாலாக்கு பதில் ஷீ யூஸ் பண்ணோம். ஒருவேளை அங்கே வந்து மணின்ற ஒரு ஜென்னுடைய பேர் இருக்குன்னு வைங்களேன், அப்போ நம்ம வந்து ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணணும்? ஹீ அப்படின்னு போடணும் இல்லைங்களா? அதாவது மாலா அப்படின்றது பெண், அது ஒரு நவுன். மாலான்ற பேர் ஒரு நவுன். அந்த பெண் அப்படின்னா அதுக்கு போட வேண்டிய ப்ரொனவுன் வந்து ஷீ. அப்போ ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? A word which modifies a noun is called pronoun. அதாவது நவுனை பற்றி நவுன் இருக்க வேண்டிய இடத்துல போட வேண்டிய வார்த்தை தான் pronoun. அடுத்தது இந்த கொஸ்டின் டேக்கில் இன்டனேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது குரல் ஏற்றத்தாழ்வு. அந்த குரல் ஏற்றத்தாழ்வுலேயே அதோடைய மீனிங்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதில். ஒன்று வந்து ரைசிங் இன்டனேஷன், இன்னொன்று ஃபாலிங் இன்டனேஷன். ரைசிங் இன்டனேஷன்னா உயரும் ஒலிப்பு, குரலை உயர்த்தி பேசுறது. ரைசிங் இன்டனேஷன்னா உயரும் ஒலிப்பு. அதாவது பதில் தெரியலை, பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த ரைசிங் டோனை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம பேசும்போது நம்ம பேசுகிற டாப்பிக்கில் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து குரலை உயர்த்தி அந்த நம்மளுடைய கேள்வியை கேட்போம். அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, குமார் டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், டஸ் ஹி அப்படின்னு கேட்போம். குமார் இங்கிலீஷ் பேசுறது இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுதான் இது. குமார் டசன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், டஸ் ஹி அப்படின்னு கேட்குறது தான் ரைசிங் டோன். குரல் வந்து அந்த கேள்வி கேட்கும்போது மேலே உயருது. அதாவது குமார் வந்து இங்கிலீஷ் பேசுகிறானா இல்லையா நம்மளுக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம விரும்புறதுனால இந்த ரைசிங் டோனை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் டேக்கு கேட்குறோம். அடுத்தது பாருங்கள், ஃபாலிங் இன்டனேஷன், அதாவது விழும் ஒலிப்பு. அதாவது குரல் வந்து தாழ்ந்து ஒலிக்கும், அமைதியாக இருக்கும். குரல் வந்து இறங்கி ஒலிக்கும். அதுதான் வந்து ஃபாலிங் இன்டனேஷன். அதுக்கு எப்படின்னா, பதில் சரி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக இந்த ஃபாலிங் டோனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பதில் இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அதுக்காக அதை செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபாலிங் இன்டனேஷனை யூஸ் பண்ணுறோம். அது எப்படி? குமார் டசன்ட் ஸ்பீக் ஸ்பானிஷ், டஸ் ஹி? இதுதான் வந்து ஃபாலிங் இன்டனேஷனை யூஸ் குமார் வந்து ஸ்பானிஷ் பேச மாட்டான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அதை உறுதி அப்படி தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? செக் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் வந்து டஸ் ஹி அப்படின்னு கேட்குறோம். இப்போ ரெண்டுத்துக்கும் எப்படி அந்த குரல் ஏற்றத்தாழ்வு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் பாருங்கள். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வித் ஆக்ஸிலரி வேர்பு, அதாவது நேர்மறை வாக்கியம் ஆக்ஸிலரி வேர்போடு இருக்கக்கூடியது. ஹீ இஸ் அ பெயிண்டர், இஸ்ன்ட் ஹீ? இதில் எப்படி நம்ம வந்து டேகை வந்து உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ இஸ் அ பெயிண்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதில் சப்ஜெக்ட் வந்து ஹீ, இதில் பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இஸ். அடுத்தது அவர் வந்து ஒரு பெயிண்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், அது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைங்களா? அப்போ இந்த டேகை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பி வேர்பை எடுக்கணும் அல்லது மெயின் வேர்பை எடுக்கணும். இப்போ இதில் இருக்கிறது பி வேர்பு, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம். அப்போ இந்த இஸ்ஸை எடுத்துட்டு அது கூட ஒரு நாட் சேர்த்து இந்த ஹீ எடுத்து அப்படியே போட்டுக்கணும், பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ இஸ் ப்ளஸ் நாட் இஸ்ன்ட், அதோடைய ஹீ எடுத்து சப்ஜெக்ட் ஹீ எடுத்து அப்படியே இங்கே போட்டுக்கணும். ஹீக்கு ப்ரொனவுன் இல்லை இல்லைங்களா? ஹீன்றது அப்படியே தான் போட்டுக்கணும் நம்ம. அப்போ பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி போட்டுக்கணும். இப்படி தான் வந்து கொஸ்டின் டேகை வந்து நம்ம எழுதணும். அடுத்தது பாருங்கள், நோபடி ஹேஸ் கம். இப்போ இதில் வந்து அதாவது நோபடி அப்படின்னு இருக்கிறதுனால யாருமே வரல அப்படின்னு அர்த்தம். நோபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே வரல அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே நோ அப்படின்றது இது ஒரு நெகட்டிவ் தான் கணக்கு. இது நோபடின்னு பார்க்குறதுக்கு தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு இதை இங்கே ஹேஸ் இருக்குது இல்லைங்களா? நோபடி அப்படின்னாலே இந்த சப்ஜெக்டுடைய ப்ரொனவுன் இங்கே வந்து தே அப்படின்னு மாறணும். டேக்கில் வந்து என்னவா மாறணும்? தே அப்படின்னு மாறணும். தே வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பி வேர்ப் வந்து ஹேவ் அப்படின்னு தான் இருக்கணும்.
சரிங்களா? அப்போ இது வந்து நோபடி அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு தான் அந்த நோபடின்னு யூஸ் பண்ணுவோம். நோபடின்னு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியணும் அது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் வந்து அதோடைய டேகை வந்து பாசிட்டிவில் எழுதணும். அப்போ இந்த நோபடிக்கு பதில் வர வேண்டிய ப்ரொனவுன் என்னன்னாக்கா தே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போ நோபடி ஹேஸ் கம், ஹேவ் தே அப்படின்னு கேட்குறது இது. அடுத்தது பாருங்கள், யுவர் பேரண்ட்ஸ் ஹேவ் கான், ஹேவன் தே. உங்கள் பேரண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க, போயிட்டாங்க தானே அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? இதில் பாருங்கள், யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேவ் அப்படின்றது தான் இங்கே வேர்பு. அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ டேக்கில் வந்து நெகட்டிவ் நாட் வரணும். அப்போ ஹேவ் ப்ளஸ் நாட், அந்த யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றது வந்து தே, அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தேன்ற ப்ரொனவுனை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ யுவர் பேரண்ட்ஸ் ஹவ் கான், ஹேவன் தே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஜானட் இஸ் குக்கிங் லஞ்ச், இஸ்ன்ட் ஷீ. ஏன் இங்கே இஸ்ன்ட் ஷீ வந்துச்சு? ஜானட் இஸ் குக்கிங் லஞ்ச் அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதில் ஜானட் அப்படின்றது சப்ஜெக்ட், ஜானட் ஒரு லேடி. இதில் இருக்கிற பி வேர்ப் வந்து இஸ். அப்போ நீங்கள் கொஸ்டின் டேக்கில் வந்து அந்த இஸ்ஸை போட்டு ப்ளஸ் நாட் போடணும். இஸ் ப்ளஸ் நாட் இஸ்ன்ட். அப்போ இந்த ஜானட்டுக்கு பதில் வர வேண்டிய ப்ரொனவுன் என்னது? ஷீ. அப்போ இஸ்ன்ட் ஷீ. ஜானட் இஸ் குக்கிங் லஞ்ச், இஸ்ன்ட் ஷீ அப்படின்னு கேட்குறது. அடுத்தது பாருங்கள், மாலா ஹேட் கம் டு ஸ்கூல். இப்போ இதில் ஹேடன்ட் ஷீ. இப்போ இதில் வந்து மாலா அப்படின்றது வந்து சப்ஜெக்ட், இந்த வேர்ப் வந்து ஹேட் இல்லைங்களா? அப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதில் நாட் இல்லை, அதனால் இது வந்து ஒரு நேர்மறை வாக்கியம். அப்போ இந்த பி வேர்ப் ஹேடை எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டு ப்ளஸ் நாட் ப்ளஸ் இந்த மாலாக்கு பதில் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் என்னது? ஷீ. அப்போ ஹேடன்ட் ஷீ. மாலா ஹேட் கம் டு ஸ்கூல், ஹேடன்ட் ஷீ. அடுத்தது, ஐ வில் கால் த போலீஸ். இதில் வந்து சப்ஜெக்ட் ஐயா, பி வேர்ப் என்னது? வில். அப்போ கேள்வி வரும்போது நீங்கள் வந்து வில் ப்ளஸ் நாட் என்னது? ஓன்ட். வில் ப்ளஸ் நாட்டை நம்ம எப்படி எழுதுவோம்? ஓன்ட் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த சப்ஜெக்ட் ஐன்றது கேள்விலையும் ஐனே வந்துடும் டேக்கில். அப்போ ஐ வில் கால் த போலீஸ், ஓன்ட் ஐ. இப்போ இந்த ஓன்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியுது இல்லைங்களா? வில் அப்படின்றது இங்கே வந்து நீங்கள் போட வேண்டிய பி வேர்பு. உங்களுடைய டேக் வந்து இந்த வில்லிருந்து ஆரம்பிக்கணும். அந்த கமா போட்டு அதுக்கப்புறமா வில் ப்ளஸ் நாட் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதோடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம் வந்து ஓன்ட். அதோடைய சுருக்கமான ஃபார்ம் வந்து ஓன்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட் ஐ எடுத்து போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுடணும். அடுத்தது பாருங்கள், இட் வாஸ் ஹாட் எஸ்டர்டே. நேற்று இது ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, வெயிலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இதில் வந்து இட் அப்படின்றது சப்ஜெக்ட், வாஸ் அப்படின்றது தான் இங்கே பி வேர்ப், ஹாட் எஸ்டர்டே. இப்போ கமா போட்டுட்டீங்க, உங்களோட டேகை நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. இப்போ இதில் நீங்கள் எதில் டேக் ஆரம்பிக்கணும்? நீங்கள் பி வேர்பில் தான் டேக் என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கணும். அப்போ வந்து வாஸ் போடணும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ டேக்கில் வந்து நீங்கள் நெகட்டிவ் நாட்டுன்றதை ஆட் பண்ணணும். அப்போ வாஸ் ப்ளஸ் நாட் வாசன்ட். அப்போ இட் அப்படின்றது சப்ஜெக்ட், இதுக்கு ப்ரொனவுன் இட்டே தான் வரணும் இல்லைங்களா? இட் வாஸ் ஹாட் எஸ்டர்டே, வாசன்ட் இட்? கொஸ்டின் மார்க். அடுத்தது கடைசி சென்டென்ஸ், ஐ எம் ஆல் ரைட். இப்போ வந்து இதில் ஐன்றது சப்ஜெக்ட், ஆம்ன்றது பி வேர்ப் இல்லைங்களா? உங்களுடைய டேக் வந்து இப்போ ஆம்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த ஆமெண்ட் ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை, அதுக்கு பதில் தான் ஆரண்ட் ஐ அப்படின்னு சொல்லணும். கேள்வி எப்படி கேட்கணும்? ஆரண்ட் ஐ இல்லைனா எயிண்ட் ஐ, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆமுக்கு பதில் நீங்கள் ஆர் நாட், அதுதான் ஆரண்ட் கான்ட்ராக்ஷன். ஆர் நாட்டுடைய கான்ட்ராக்ஷன் தான் ஆரண்ட். இந்த சப்ஜெக்ட் ஐன்றது இந்த கடைசியில் கொஸ்டின் டேக்லையும் ஐனே வரணும். அப்போ ஐம் ஆல் ரைட், ஆரண்ட் ஐ இல்லைனா எயிண்ட் ஐ. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வித் ஆக்சிலரி வேர்ப் பார்த்தோம் இல்லைங்களா? நேர்மறை வாக்கியம் ஆக்சிலரி வேர்போடு இருக்கிற நேர்மறை வாக்கியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வித் ஆக்சிலரி வேர்ப், அதாவது எதிர்மறை வாக்கியம் ஆக்சிலரி வேர்போடு இருக்கிற வாக்கியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஆரண்ட் பிஸி. இது வந்து ஆரண்ட் அப்படின்னாலே இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். யூ ஆரண்ட் பிஸி. அப்போ இதில் கேள்வி டேக் ஆரம்பிக்கும் போது இந்த ஆர் அப்படின்றது தான் இதில் வந்து ஆக்சிலரி வேர்ப் இல்லைங்களா? பி வேர்ப்னாலும் ஆக்சிலரி வேர்ப்னாலும் ஒன்று தான்.
ஆர் அப்படின்றது ஆக்ஸிலரி வேர்ப். அது பக்கத்தில் இருக்க நாட்டை நீங்கள் எடுத்துடணும் உங்கள் டேக்கில். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் ஆரில் ஆரம்பித்து சப்ஜெக்ட் என்னது யூ எடுத்து அப்படியே போட்டுக்கணும், பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். அப்போ யூ ஆர்ன்ட் பிஸி கமா ஆர் யூ அப்படின்னு கேட்குறது தான் கொஸ்டின் டேக். அடுத்தது ஹீ காண்ட் டிரைவ். இது அவன் வந்து டிரைவ் பண்ண மாட்டான், அவனுக்கு டிரைவிங் தெரியாது அப்படின்னு தான் ஹீ காண்ட் டிரைவ். இதில் வந்து பி வேர்ப், அதாவது இந்த ஆக்ஸிலரி வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காண்ட். கேன் ப்ளஸ் நாட் இங்கே அவங்க போட்டிருக்கிறது இல்லைங்களா, கேன் ப்ளஸ் நாட் தான் காண்ட். அப்போ நீங்கள் உங்களுடைய கேள்வி ஆரம்பிக்கிறது வந்து கேன்லேருந்து ஆரம்பிக்கணும். உங்களுடைய இதில் டேக்கில் வந்து நாட் இருக்கக்கூடாது இல்லைங்களா, பாசிட்டிவ் டேக் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ இதோடைய சப்ஜெக்ட் ஹீ இருக்கு இல்லையா, கேன் ஹீ அப்படின்னு கேட்கணும். ஹீ கான் டிரைவ், கேன் ஹீ அப்படின்னு கேட்கணும். அடுத்தது ராஜு டசன்ட் ப்ளே வெல். ராஜு டசன்ட் ப்ளே வெல், ராஜு டஸ் நாட் ப்ளே வெல் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இப்போ வந்து நீங்கள் இதுக்கு டேக் ஆட் பண்ணும்போது இதில் இருக்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வந்து டஸ் இல்லைங்களா, டஸ் ப்ளஸ் நாட். இதில் டஸ் தான் ஆக்ஸிலரி வேர்பு. இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால் உங்களுடைய டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். நீங்கள் டஸ்ஸை எடுத்துக்கணும். ராஜுன்றவர் வந்து ஒரு ஆண், அதனால் அவருக்கு பதில் நீங்கள் அங்கே போட வேண்டிய ப்ரொனவுன் என்னது, ஹீ. அப்போ ராஜு டசன்ட் ப்ளே வெல், டஸ் ஹீ. பக்கத்தில் கடைசியாக கொஸ்டின் மார்க் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டேகை முடிச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், தே ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் எட். அவங்க வந்து இன்னும் முடிக்கலை அப்படின்னு சொல்கிறது தான் தே ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் எட். இதில் ஆக்ஸிலரி வேர்ப் என்னது, ஹாவ். சப்ஜெக்ட் வந்து தே, ஆக்ஸிலரி வேர்பு ஹாவ், பக்கத்தில் நாட் இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய கொஸ்டின் டேக் பாசிட்டிவில் இருக்கணும். அது எந்த ஆக்ஸிலரி வேர்பில் ஆரம்பிக்கணும், ஹாவில் ஆரம்பிக்கணும். தே ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் எட் கமா ஹாவ் நாட்டை எடுத்துகிட்டு இந்த சப்ஜெக்ட் தேவ் எடுத்து நீங்கள் போட்டுக்கணும், கொஸ்டின் மார்க்கை சேர்த்துக்கணும். அப்போ தே ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் எட், ஹாவ் தே. அடுத்தது யூ ஹாவ் நாட் சீன் திஸ் மூவி. யூ ஹாவ் நாட் சீன் திஸ் மூவி. இதுவும் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஹாவில் ஆரம்பிக்குது. யூன்றது சப்ஜெக்ட், ஹாவ்ன்றது ஆக்ஸிலரி வேர்பு. அப்போ இந்த கேள்வி வந்து நீங்கள் ஹேவில் ஆரம்பிக்கணும். இது ஒரு நாட் இங்கே இருக்குது, உங்களுடைய டேக்கில் நீங்கள் நாட் போட மாட்டீங்க. அடுத்து சப்ஜெக்ட் யூ எடுத்து போட்டுக்கணும். அப்போ ஹேவ் யூ, யூ ஹாவ் நாட் சீன் திஸ் மூவி, ஹேவ் யூ. கடைசியில் ஒரு கொஸ்டின் மார்க்கோடு நீங்கள் உங்கள் டேகை முடிச்சிடணும். அடுத்தது யுவர் பிரதர் டிட் நாட் ரிசீவ் த புக். இதில் வந்து பி வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டிட். யுவர் பிரதர் அப்படின்றது சப்ஜெக்ட், டிட் அப்படின்றது பி வேர்ப். இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அங்கே நாட் இருக்குது. அப்போ உங்களுடைய டேக்கில் நாட் இருக்கக்கூடாது. நாட் இல்லைன்னா அது பாசிட்டிவ் இல்லைங்களா. நீங்கள் வந்து எதில் உங்களுடைய டேக் ஆரம்பிக்கணும், ஆக்ஸிலரி வேர்பில் தானே ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன வேர்டு இங்கே இருக்குது, டிட் அப்படின்றது இருக்குது. டிட்டை போடணும். பக்கத்தில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் போடுவீங்க, யுவர் பிரதர்ன்னு நம்ம போட மாட்டோம். அதோடைய ப்ரொனவுன் தான் ஹீ இல்லையா, அவன் அப்படின்னு கேட்குற சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் டிட் ஹீ. யுவர் பிரதர் டிட் நாட் ரிசீவ் த புக், டிட் ஹீ. இப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வித் ஆக்ஸிலரி வேர்பை வந்து எப்படி டேக் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் டேக் வித் மெயின் வேர்ப். இவ்வளோ நேரம் நம்ம ஆக்ஸிலரி வேர்ப்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இல்லைனா பி வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்போ வந்து மெயின் வேர்ப் இருக்கும். அந்த மாதிரி மெயின் வேர்ப் இருந்துச்சுன்னா எப்படி டேகை நம்ம உருவாக்குறதுன்னு பார்க்கலாங்களா. வாணி சிங்ஸ் த சாங். இதில் பாருங்கள், வாணி அப்படின்றது சப்ஜெக்ட், சிங்ஸ் அப்படின்றது வேர்பு இல்லைங்களா. வாணி வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால தான் சிங் அப்படின்றதுக்கு பக்கத்தில் நம்ம எஸ் போடுறோம், சிங்ஸ்ன்னு சொல்கிறோம். வாணி சிங்ஸ் த சாங். இதுக்கு நீங்கள் வந்து டேக் உருவாக்கும் போது இந்த சிங் ப்ளஸ் டஸ் இதுதான் இதுக்கு மீனிங். சிங்ஸுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா சிங் ப்ளஸ் டஸ். அப்போ உங்களுடைய கேள்வி வந்து எதில் ஆரம்பிக்கணும்னா டஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு நேர்மறை வாக்கியம், இதில் நாட் இல்லை, அதனால் உங்களுடைய டேக்கில் வந்து நாட் இருக்கணும். அப்போ டஸ் ப்ளஸ் நாட் என்னது, டசன்ட். வாணின்றது ஒரு பெண்ணுடைய பேர், அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் ஷீ. அப்போ டசன்ட் ஷீ. வாணி சிங்ஸ் த சாங், டசன்ட் ஷீ. இதான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், வாணி சாங் த சாங். அதாவது சிங்கோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து சாங். அப்போ வாணி சாங் த சாங். அப்போ இதுக்கு வந்து நீங்கள் டேக் பண்ணும்போது இதில் சப்ஜெக்ட் வாணி, சாங் வந்து வேர்பு. சாங்கை வந்து எப்படி இது பண்ணுறதுனா டிட் ப்ளஸ் சிங் தான் வந்து சாங்.
இந்த சிங்ஸ் அப்படின்றது வந்து டஸ் ப்ளஸ் சிங் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி சேங்கை நம்ம பிரித்தோம்னாக்கா டிட் ப்ளஸ் சிங், அதாவது பாஸ்டன்ஸ் வேர்பை வந்து பி வேர்பை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதாவது டிட் ப்ளஸ் சிங் சேர்த்தோம்னாக்கா அது வந்து ஈக்குவல் டு சேங். அப்போ நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய உங்களுடைய ஆக்ஸிலரி வேர்ப் எதில் நீங்கள் இந்த கொஸ்டின் டேக் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா டிட்லேருந்து ஆரம்பிப்பீங்க. வாணி சேங் த சாங் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதனால் உங்களுடைய கொஸ்டின் டேக்கில் டிட் பக்கத்தில் என்ன இருக்கணும், நாட் இருக்கணும். அப்போ டிட் ப்ளஸ் நாட் என்னது, டென்ட். அப்போ வாணியோடைய இது என்னது, ப்ரனவுன் என்னது, ஷீ. அப்போ டென்ட் ஷீ. வாணி சேங் த சாங், டென்ட் ஷீ. அடுத்தது பாருங்கள், மலர் ரீச்சஸ் த ஸ்டேஷன் ஆன் டைம். ரீச்சஸ் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். இது ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். மலர் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறதுனால ரீச் அப்படின்ற வேர்ப் கூட நம்ம வந்து எஸ் சேர்த்தோம். அப்போ இந்த ரீச்சஸ் அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம்னாக்கா ரீச் ப்ளஸ் டஸ், அதாவது டஸ் ப்ளஸ் ரீச் அப்படின்னு நம்ம வந்து இதை பிரிப்போம். இப்போ உங்களுடைய கொஸ்டினை நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்க, மலர் ரீச்சஸ் த ஸ்டேஷன் ஆன் டைம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை வந்து நீங்கள் ரீச்சஸை பிரிச்சிங்கனாக்கா டஸ் ப்ளஸ் ரீச் அப்படின்னு நீங்கள் பிரிப்பீங்க. அப்போ உங்களுடைய கொஸ்டின் டேக் வந்து டஸ்ஸில் ஆரம்பிக்கணும். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து டஸ் பக்கத்தில் ஒரு நாட் போடுறீங்க. மலருடைய ப்ரனவுன் வந்து ஷீ, அவள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்காக நீங்கள் ஷீ போட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு உங்களுடைய டேகை முடிச்சிடுறீங்க. அப்போ மலர் ரீச்சஸ் த ஸ்டேஷன் ஆன் டைம், டசன்ட் ஷீ. இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது மலர் ரீச்டு த ஸ்டேஷன் ஆன் டைம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்ப், அதாவது சிம்பிள் பாஸ்ட். ரீச்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். மலர்ன்றது சப்ஜெக்ட், ரீச்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். இதை வந்து நம்ம எப்படி பிரிப்போம், டிட் ப்ளஸ் ரீச் அப்படின்னு பிரிப்போம் இல்லைங்களா. அப்படி நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா உங்களுடைய கொஸ்டின் டேக் எதில் ஆரம்பிக்கணும், டிட்டில் ஆரம்பிக்கும். இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால உங்களுடைய டேக்கில் நீங்கள் நாட் சேர்ப்பீங்க. அப்போ சேர்த்திங்கனாக்கா டென்ட், மலருக்கு பதில் நீங்கள் போட வேண்டிய ப்ரொனவுன் ஷீ, டென்ட் ஷீ. மலர் ரீச் த ஸ்டேஷன் ஆன் டைம், டென்ட் ஷீ. இப்போ வந்து மெயின் வேர்ப் இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து கொஸ்டின் டேக் உருவாக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து வாணி இல்லாமல் ஐ சிங் த சாங் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், இதுலையே ஐ சிங் த சாங் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா இந்த சிங்கை நீங்கள் எப்படி பிரிக்கணும்னாக்கா டூ ப்ளஸ் சிங் அப்படின்னு பிரிக்கணும். இந்த வாணி சிங்ஸ் த சாங்கில் சிங்ஸை வந்து நீங்கள் டஸ் ப்ளஸ் சிங்குன்னு பிரிச்சிங்க இல்லையா, அதே மாதிரி ஐ சிங் த சாங் அப்படின்றதுல நீங்கள் வந்து டூ ப்ளஸ் சிங் அப்படின்னு பிரிப்பீங்க. அந்த மாதிரி பிரிச்சிங்கனாக்கா உங்களுடைய கேள்வி வந்து எதில் ஆரம்பிக்கும், டூ அப்படின்ற ஆக்ஸிலரி வேர்பில் ஆரம்பிக்கும். டூ ப்ளஸ் நாட், அப்போ டோன்ட்டு. அப்போ ஐ அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்டாக வருது இல்லைங்களா. அப்போ டோன்ட் ஐ அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இப்போ 3 ஃபார்ம்லேயும் வெறுமனே எஸ் இல்லாமல் ஒரு வேர்ப் இருந்தாலும் நீங்கள் வந்து டூ போட்டு ஆரம்பிப்பீங்க. எஸ்ஸோடு சேர்த்து இருந்துச்சுனாக்கா நீங்கள் டஸ் போட்டு ஆரம்பிப்பீங்க உங்கள் டேகை. அது பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டிட் போட்டு உங்கள் டேகை ஆரம்பிக்கணும். அடுத்தது பாருங்கள், பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் ஃபார் நெகட்டிவ் அட்வர்ப். அதாவது அட்வர்ப் இதை பார்த்தாக்கா இது நெகட்டிவ் அட்வர்பு, இதில் நாட் இருக்காது. பார்க்கும்போதே அது நம்ம என்ன பண்ணிக்குவோம், இது நெகட்டிவ்னு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இந்த நெவர், நன், ஹார்ட்லி, செல்டம், ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி இதெல்லாம் வந்து நெகட்டிவ் அட்வர்ப். இந்த வார்த்தை ஏதாவது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம பக்கத்தில் வந்து பாசிட்டிவ் டேக் தான் ஆட் பண்ணணும். பாருங்கள், த பஸ்ஸஸ் ஆர் நெவர் ஆன் டைம். அப்போ நெவர் அப்படின்னு பஸ்ஸஸ் எப்போவுமே டைமுக்கு வரவே வராது அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ இதுக்கு நீங்கள் கேள்வி கேட்கும்போது இதில் இருக்க பி வேர்ப் வந்து ஆர் அப்படின்றது பி வேர்ப். ஆர் தே, பஸ்ஸஸை வந்து தே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஆர் தே, த பஸ்ஸஸ் ஆர் நெவர் ஆன் டைம், ஆர் தே நாட் அண்டர் எனி கண்டிஷன். அதாவது எப்போவுமே வந்து எப்போவுமே அது என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம், லேட்டாக தான் வந்துட்ருக்கோம், எந்த கண்டிஷனுமே இல்லை அதுக்கு அப்படின்றது தான் இதுக்கு. அதை நெவர் அப்படின்னாக்கா எப்போவுமே வராது, லேட்டாக தான் வரும் அப்படின்றது தான். அடுத்தது நன் ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கம்ப்ளீட்டட் த ஒர்க். இப்போ நன் ஆஃப் தோஸ் அப்படின்னா யாருமே, எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்றது நெகட்டிவ் தானே. அப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டேக் வந்து எதில் ஆரம்பிக்கணும், இதில் இருக்கிற பி வேர்ப் வந்து வேர். வேர் அப்படின்றது பி வேர்ப்.
ஏற்கனவே இது வந்து நெகட்டிவ், அதனால் நீங்கள் இது உங்களுடைய கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். நன் ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பதில் நீங்கள் வந்து தே அப்படின்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ நன் ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கம்ப்ளீட்டட் த ஒர்க், வேர் தே அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அடுத்தது பாருங்கள், ஐ எம் ஹார்ட்லி அவேர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஹார்ட்லி அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாட், எனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியவே தெரியாது எதுவுமே அப்படின்றது தான் ஹார்ட்லி அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ இதுவுமே ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின் டேக் பாருங்கள், ஆம் அப்படின்றது தான் இங்கே வந்து ஆக்ஸிலரி வேர்பு. ஆம் அப்படின்னு போடணும். இந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவில் சேர்க்கணும். ஆம், இங்கே இருக்க சப்ஜெக்ட் வந்து ஐ, அப்போ ஆம் ஐ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அடுத்தது பாருங்கள், யூ செல்டம் கோ டு த தியேட்டர், டு யூ. அதாவது செல்டம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நெவர் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே போகமாட்டோம் அப்படின்றது தான், தியேட்டருக்கு எப்போவுமே போகமாட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் இது, யூ செல்டம் கோ டு த தியேட்டர். அப்போ இதில் வந்து இருக்கிற வேர்பு பாருங்கள், கோ அப்படின்ற வேர்பு இருக்குது. இப்போ இந்த கோ அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா டூ ப்ளஸ் கோ அப்படின்னு பிரிப்போம். அப்போ உங்களுடைய டேக் வந்து டூவில் ஆரம்பிக்கணும், உங்கள் சப்ஜெக்ட் வந்து யூ, அங்கே டேக்லேயும் யூ அப்படியே தான் வரணும். அப்போ டு யூ, யூ செல்டம் கோ டு த தியேட்டர், டு யூ அப்படின்றது தான் இதுக்கு டேக்காக வரும். அடுத்தது பாருங்கள், பீப்புள் ஆர் ரேர்லி வரிட் அபவுட் த டேஞ்சர். இதில் வந்து ரேர்லி அப்படின்ற நெகட்டிவ் அட்வர்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆக்ஸிலரி வேர்ப் இங்கே இருக்கிறது வந்து ஆர் அப்படின்றது இருக்குது, இது ஏற்கனவே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால் உங்களுடைய டேக் வந்து ஆரில் ஆரம்பிக்கணும், பாசிட்டிவில் இருக்கணும் இல்லைங்களா. இப்போ பீப்புள் அப்படின்றது ப்ளூரல், அதனால் நீங்கள் வந்து தே அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்ணுறீங்க. அப்போ பீப்புள் ஆர் ரேர்லி வரிட் அபவுட் த டேஞ்சர், ஆர் தே. இப்போ ரேர்லி அப்படின்னா அடிக்கடி நடக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. நாட் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி நடக்காது. அடுத்த சென்டென்ஸ், கடைசி சென்டென்ஸ் பாருங்கள், ராமு ஸ்கேர்ஸ்லி ஃபினிஷ்ட் ஹிஸ் எஜுகேஷன், டிட் ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபினிஷ்ட் அப்படின்றது தான் வேர்பு. ஃபினிஷ்டை நம்ம எப்படி பிரிப்போம்னாக்கா ஃபினிஷ், டிட் ப்ளஸ் ஃபினிஷ் அப்படின்னு நம்ம வந்து பிரிப்போம். அப்போ உங்களுடைய டேக் வந்து டிட்டில் ஆரம்பிக்கணும். இது ஏற்கனவே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், உங்கள் டேக் பாசிட்டிவில் இருக்கணும். இந்த ராமு அப்படின்ற சப்ஜெக்டுடைய ப்ரொனவுன் வந்து அங்கே ஹீயாக மாறணும். அப்போ டிட் ஹீ. அப்போ ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா என்ன மீனிங்னா ப்ராபப்ளி நாட், இல்லைன்னு அர்த்தம். ஸ்கேர்ஸ்லினா அது நடக்கிறது, அவனோட எஜுகேஷனை அவன் முடிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அப்போ ராமு ஸ்கேர்ஸ்லி ஃபினிஷ்ட் ஹிஸ் எஜுகேஷன், டிட் ஹீ. அடுத்தது பாருங்கள், மாடல் வேர்ப்ஸில் இருக்கிற கொஸ்டின் டேக் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பிரியா கேன் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட், இதில் இருக்கிற மாடல் வேர்ப் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டேகை வந்து கேனில் தான் ஆரம்பிக்கணும். பிரியா கேன் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட் அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால் உங்களுடைய டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். நீங்கள் ஆரம்பிக்கிறது கேன் அப்படின்ற மாடல் வேர்பில் ஆரம்பிக்கிறீங்க, கேன் ப்ளஸ் நாட் வந்து காண்ட். பிரியான்றது பெண்ணு, அதனால் நீங்கள் போட வேண்டிய ப்ரொனவுன் ஷீ, அப்போ கான் ஷீ. பிரியா கேன் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட், கான் ஷீ. இந்த கொஸ்டின் டேக்கில் வந்து இந்த கமா ரொம்ப முக்கியம், அடுத்தது கொஸ்டின் மார்க் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள், மாறன் வில் டெல் த ட்ரூத், மாறன் வந்து உண்மையே சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து நீங்கள் இதில் இருக்கிற இந்த மாடல் வேர்ப் என்னன்னு பார்த்தோன்னாக்கா வில் அப்படின்றது தான் இருக்குது. உங்களுடைய டேகை நீங்கள் வில்லில் ஆரம்பிப்பீங்க. இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதனால் டேக் கூட நீங்கள் வந்து நாட் போடணும். அப்போ வில் ப்ளஸ் நாட் போட்டிங்கன்னா ஓன்ட். மாறன் வந்து ஒரு ஆண், அதனால் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் வந்து ஹீ, அப்போ ஓன்ட் ஹீ. மாறன் வில் டெல் த ட்ரூத், ஓன்ட் ஹீ? கொஸ்டின் மார்க். அடுத்தது, தே ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம், ஷுடன்ட் தே. இதில் பாருங்கள் இருக்கிற மாடல் வேர்ப் வந்து ஷுட், தேன்றது சப்ஜெக்ட், ஷுட் அப்படின்றது மாடல் வேர்ப். உங்களுடைய கொஸ்டினை நீங்கள் வந்து மாடல் வேர்பில் தான் ஆரம்பிக்கணும். அப்போ வந்து இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய கேள்வியில் வந்து டேக்கில் வந்து ஷுட் ப்ளஸ் நாட் வரணும். ஷுட் ப்ளஸ் நாட் ஷுடன்ட். இப்போ இதில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து தே அப்படியே வந்துடும், கொஸ்டின் மார்க் வந்துடும். அப்போ தே ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம், ஷுடன்ட் தே. அடுத்தது, இட் கான் பி ட்ரூ. இதில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து இட்டு, காண்ட் அப்படின்றது இங்கே வந்து மாடல் வேர்ப், கேன் ப்ளஸ் நாட் தான் காண்ட். அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா. கேன் நாட் அப்படின்னு வந்திருக்குதுல்ல, அதனால் இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய டேகை நீங்கள் கேனில் ஆரம்பிப்பீங்க. உங்கள் டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும், நேர்மறை வாக்கியமாக உங்களுடைய டேக் வந்து இருக்கணும். அடுத்தது இட் அப்படின்றது சப்ஜெக்ட் அப்படியே அங்கே வந்துடும். அப்போ இட் கான் பி ட்ரூ, கேன் இட். அடுத்தது, யூ மஸ்ட் ரைட் த டெஸ்ட். இங்கே மஸ்ட் அப்படின்றது தான் மாடல் வேர்ப், யூன்றது சப்ஜெக்ட். உங்கள் கேள்வி வந்து மஸ்ட்டில் ஆரம்பிக்கணும். யூ மஸ்ட் ரைட் த டெஸ்ட் அப்படின்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது நேர்மறை வாக்கியம். அதனால் உங்களுடைய டேக்கில் வந்து மஸ்ட் ப்ளஸ் நாட், நாட் அப்படின்றது உங்களுடைய டேக்கில் வரணும். அப்போ மஸ்ட் ப்ளஸ் நாட் மஸ்ன்ட், யூன்ற சப்ஜெக்ட் அப்படியே வந்துடணும். அப்போ யூ மஸ்ட் ரைட் த டெஸ்ட், மஸ்ன்ட் யூ.
இப்போ வந்து வித் லெட்ஸ் ஆர் லெட்டர்ஸ், அதாவது இந்த நம்ம பேசுகிற வாக்கியம் வந்து லெட்டர்ஸ் அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், அதுக்கு எப்படி டேக் போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, லெட்ஸ் கோ டு த ஸ்கூல். அப்போ லெட்ஸ் வர இடத்துல நம்ம வந்து ஷால் வி அப்படின்னு போடணும் டேகு. அடுத்து பாருங்கள், லெட்ஸ் ஹாவ் அ டீ. லெட்ஸ் கோ டு த ஸ்கூல்னால் நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா? லெட்ஸ் ஹாவ் அ டீ, நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக், நம்ம வாக் போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இந்த சென்டென்ஸ் இது. அப்போ லெட்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தாலே நம்ம வந்து ஷால் அப்படின்னு நம்மளுடைய டேகை வந்து ஆரம்பிக்கணும். இது வந்து ப்ளூரலாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் வின்னு போட்டிருக்கோம். லெட்ஸ் கோ டு த ஸ்கூல் ஷால் வி, லெட்ஸ் ஹாவ் அ டீ ஷால் வி, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக் ஷால் வி அப்படின்னு கேட்குறது தான் இந்த கேள்வி. மறந்துடாதீங்க, லெட்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா லெட்டர்ஸ் அல்லது லெட்ஸ் அப்படின்னு அந்த வாக்கியம் ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுடைய டேக் வந்து ஷால் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது இம்பரேட்டிவ் அப்படின்னாக்கா ப்ளீஸ் பண்ணி கேட்குறது, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, கட்டளை இடுறது, இதெல்லாம் வந்து இம்பரேட்டிவில் வரும் இல்லைங்களா? ஆர்டர் பண்ணுறோம் இல்லைங்களா? அதெல்லாம் இம்பரேட்டிவில் வரும். க்ளோஸ் த டோர் அப்படின்னு ஒரு கேட்குறோம், அதுக்கு ஒரு டேக் வந்து வில் யூ அப்படின்றோம். க்ளோஸ் த டோர் அப்படின்றது ஆர்டர் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து வில் யூ அப்படின்னு போடணும். இதில் சப்ஜெக்ட் இருக்காது. அடுத்தது ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறமா வர வேண்டியது வில் யூ, இதுவும் ஆர்டர் தான். க்ளீன் யுவர் ரூம் அப்படின்றதும் ஆர்டர் தான். உங்களுடைய ரூமை நீ க்ளீன் பண்ணு அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க, அதுக்கும் நீங்கள் போட வேண்டிய டேக் வில் யூ. அடுத்தது ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ. இந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா நம்மளுடைய டேகும் வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணி பொலைட்டாக இருக்கணும் இல்லைங்களா? ஆர்டர்னால் அதிகாரம் பண்ணுற மாதிரியே இருக்கணும் டேகு. நம்ம ப்ளீஸ் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா நம்மளுடைய டேகும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் ப்ளீஸ் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா உட் யூ அப்படின்னு நம்ம கேட்கணும். உட் யூ அப்படின்றது வந்து பொலைட் ரிக்வெஸ்ட், ரொம்ப பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது தான் உட் யூ. ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அப்படின்னா உட் யூ. ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னா ப்ளீஸ் ஓப்பன் த டோர் உட் யூ அப்படின்னு கேட்கணும். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். அடுத்து டோன்ட் வேஸ்ட் மணி, பணத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு வில் யூ அப்படின்றது. அடுத்து கைண்ட்லி ஹாவ் சம் பிட்டி ஆன் த புவர், அதாவது ஏழை எளியவர்கள்ட்ட கொஞ்சம் கருணையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்குறது, அதுக்கு வில் யூ. அடுத்து இதுக்கு வந்து உட் யூ அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். இதில் சில எக்ஸெப்ஷன்ஸ் கூட இருக்குது, அதாவது இந்த கொஸ்டின் டேக்கில். இப்போ நத்திங் பேட் ஹேப்பன்ட், நத்திங்கில் வந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த ஹேப்பன்ட் அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? அதனால் ஹேப்பன் ப்ளஸ் இடி, டிட் ப்ளஸ் ஹேப்பன் தான் ஹேப்பன்டு, சரிங்களா? அப்போ வந்து உங்களோட டேக் டிட்ல ஆரம்பிக்குது, நத்திங்க்கு பதில் நீங்கள் வந்து இட்டு அப்படின்ற சப்ஜெக்டை போட்டுப்பீங்க. நத்திங் பேட் ஹேப்பன்ட், டிட் இட் அப்படின்னு கேட்கணும். நத்திங் எவர் ஹேப்பன்ஸ், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லைங்களா? டஸ் ப்ளஸ் ஹேப்பன் தான் வந்து இந்த ஹேப்பன்ஸ் அப்படின்னு வரும். அப்போ உங்களுடைய டேக் வந்து இங்கே நத்திங் அப்படின்னாலே இது வந்து நெகட்டிவ்னு அர்த்தம், அதனால தான் நம்ம டேகை வந்து இங்கே பாசிட்டிவில் கேட்குறோம். நத்திங் பேட் ஹேப்பன்ட் அப்படின்னாக்கா எதுவுமே நடக்கலை, கெட்டதாக எதுவுமே நடக்கலை. நத்திங் எவர் ஹேப்பன்னாக்கா எதுவுமே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு நீங்கள் வந்து மேலே ஹேப்பன்ட் அப்படின்னு இருக்கிறது பாஸ்ட் டென்ஸ் டிட் ப்ளஸ் ஹேப்பன், அதனால் நீங்கள் டிட் அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் கூட இட் அப்படின்ற சப்ஜெக்டை சேர்த்துக்கிறீங்க. அடுத்தது வந்து ஹேப்பன்ஸ் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, இது தேர்ட் பர்சன் சிங்குலர், டஸ் ப்ளஸ் ஹேப்பன். அப்போ உங்களுடைய டேக் டஸ்ட்டில் ஆரம்பிக்குது, நத்திங் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் வந்து இட்டு தான் போடணும். அடுத்தது நோபடி இஸ் இன் த கார்டன், யாருமே அந்த கார்டனில் இல்லை, இதுவும் நெகட்டிவ் தான். அப்போ உங்களுடைய டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். ஆர் தே, அவர்கள் அப்படின்னும் போது இஸ் தே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, ஆர் தான் வரணும். ஏன்னா தே அப்படின்றது ப்ளூரல் இல்லைங்களா? அதனால் ஆர் பக்கத்தில் தே போடணும். நோபடி கேம் ஃப்ரம் தி ஆர்மி, யாருமே ஆர்மிலேருந்து வரல அப்படின்னு சொல்கிறோம். இதில் கேம் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், அதாவது டிட் ப்ளஸ் கம் தான் கேம். அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய டேக் எதில் ஆரம்பிப்பீங்க, டிட்ல ஆரம்பிப்பீங்க. நோபடிக்கு பதில் நீங்கள் இதில் வந்து தே போட்டுக்கணும். இப்போ நத்திங் அப்படின்னும் போது நீங்கள் கொஸ்டின் டேக்கில் இட்டுன்றது சப்ஜெக்டாக போடுறீங்க. நோபடி அப்படின்னு உங்களுடைய சென்டென்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் டேக்கில் வந்து தே அப்படின்றத சப்ஜெக்டாக போடுறீங்க. இங்கே ஏன் டிட் போட்டோன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேம் அப்படின்றத நம்ம வந்து டிட் ப்ளஸ் கம் அப்படின்னு பிரிப்போம், அதனால் டிட்டு தே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அடுத்தது சம்திங் ஹேஸ் பீன் ஸ்போக்கன் சீக்ரெட்லி, ஹேசன்ட் இட். இப்போ இங்கே ஹேஸ் தான் வந்து இங்கே ஆக்ஸிலரி வெர்ப் இல்லைங்களா?
அப்போ ஹேஸ் இது வந்து இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஏதோ சீக்ரெட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அப்போ இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால் உங்களுடைய டேக்கில் வந்து நெகட்டிவ் வரணும். ஹேஸ் தான் இங்கே பி வேர்பு, ஹேஸ் ப்ளஸ் நாட்டு ஹேஸ்ன்ட்டு, சம்திங் அப்படின்றதுனால நீங்கள் வந்து சப்ஜெக்டாக இங்கே இட்டு போட்டுக்கிறீங்க. அப்போ சம்திங் ஹேஸ் பீன் ஸ்போக்கன் சீக்ரெட்லி, ஹேஸ்ன்ட் இட் அப்படின்னு தான் இதுக்கு. அடுத்தது எவ்ரி திங் இஸ் பேக்டு, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். இதுவும் வந்து பாசிட்டிவ், அதனால் உங்களுடைய கேள்வியில் வந்து நெகட்டிவ் இருக்கணும். இஸ் அப்படின்றது பி வேர்ப், இஸ் கூட நாட் சேர்த்திங்கன்னா இஸ் நாட். எவ்ரி திங் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து கடைசியாக இட் அப்படின்றத போடணும். அப்போ எவ்ரி திங் இஸ் பேக்டு, இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்கணும். அடுத்து சம்படி ஹேஸ் கம் டு த கன்க்ளூஷன், யாரோ வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இதில் நீங்கள் போட வேண்டியது சம்படின்றது சப்ஜெக்டாக வந்திருக்குது, ஹேஸ் அப்படின்றது வந்து இங்கே ஆக்சிலரி வேர்பாக வந்திருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதனால் ஹேஸ் ப்ளஸ் நாட் நீங்கள் போடணும். இப்போ சம்படின்றதுக்கு நீங்கள் சப்ஜெக்டாக போடுறது வந்து தேன் போடுவீங்க, அதனால் நீங்கள் வந்து இங்கே ஹேஸில் உங்களுடைய கேள்வி ஆரம்பிக்கக்கூடாது, ஹேவின்ட் தே அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஏன் நம்ம இங்கே ஹேவின்ட் போடுறோம் அப்படின்னா, தேன்றது ப்ளூரல், அவர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ப்ளூரல், அதனால் ஹேவின்ட் அப்படின்னு நம்ம போடுறோம். எவ்ரிபடி அட்டெண்டட் த கான்ஃபரன்ஸ், இதில் எவ்ரிபடி அப்படின்றது சப்ஜெக்ட், அட்டெண்டட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், இதுதான் வேர்ப். இங்கே டிட் ப்ளஸ் அட்டெண்ட் தான் அட்டெண்டட். அப்போ உங்களுடைய கேள்வி வந்து எவ்ரிபடி அட்டெண்டட் த கான்ஃபரன்ஸ்னால் எல்லாருமே கான்ஃபரன்ஸில் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் அதோடைய பொருள். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கேள்வியில் வந்து நாட் அப்படின்றத சேர்க்கணும் இல்லைங்களா. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் வந்து டிட் ப்ளஸ் நாட், அப்போ டென்ட். எவ்ரிபடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ப்ரொனவுன் வந்து தே தான். இதெல்லாம் இந்த தே இது என்ன வரும் அப்படின்றதுக்கு தான். நத்திங், நோபடி, சம்திங், எவ்ரி திங், சம்படி, எவ்ரிபடி, இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய டேக்கில் இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக நீங்கள் எதை போடுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்லைடு இருக்குது உங்களுக்கு. என்ன வியூவர்ஸ், இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது தெரிஞ்ச எல்லாத்தையுமே இந்த ஸ்லைடில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.